கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 37வது வசனம். மத்தேயு 21:37, Matthew 21:37. கடைசியிலே அவன், என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். அதாவது கடைசியாக ஒரு முறை ஆண்டவர் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய குமாரனையே அனுப்பக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். கடைசியிலே அவன், அதாவது கிளைமாக்ஸ் சொல்கிறோம் இல்லையா, கர்த்தருடைய பொறுமையினுடைய முடிவு வரக்கூடியதாக. ஏன்னா இதுவரைக்கும் கர்த்தர் திரும்ப திரும்ப ஆள் அனுப்பிக்கிட்டே இருந்தார். அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லாமல் அவர் செய்து கொண்டே இருந்தார். கடைசியில் என்ன பண்ணுறாரு? ஏன்னா அவர் தான் திராட்சை தோட்டத்தை நட்டார், அவர் தான் பாதுகாத்தார், அதுக்குரிய எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஏன்னா வாங்கிட்டு வரும்படியே ஆளுகள் அனுப்பிச்சார். ஒருத்தராக அனுப்பிச்சார். ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அவங்க கொலை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய குமாரனை அவர்களுக்கு அனுப்புகிறார். அதாவது சுவிசேஷ நூலில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று வெளிப்படுத்தக்கூடியதாக, இங்கே குமாரன் என்று சொல்லும்போது அவர் எவ்வளவு தனித்தன்மை உள்ளவர், அவர் தனக்கு எவ்வளவு நேசமான பெரிய குமாரன் என்று சொல்லக்கூடியதாக, அந்த சொத்துக்கு அவர் தான் வாரிசு என்று சொல்லக்கூடியதாக, அவர் தகப்பனை முழுவதுமாய் காட்டக்கூடியவராக, அது மாத்திரமல்ல கடைசியாக வரக்கூடிய செய்தியாளர் அவர் தான் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ நமக்கு இன்றைக்கி என்ன நல்லா தெரியும்னா, இயேசு கிறிஸ்து மற்ற தீர்க்கதரிசிகள் போல் அவர் ஒரு தீர்க்கதரிசி இல்லை, மற்ற ஊழியக்காரர்கள் போல் அவர் ஒரு ஊழியக்காரர் இல்லை, மற்ற செய்தியாளர்கள் போல் அவர் ஒரு செய்தியாளர் இல்லை. அவர் யார்? தேவனுடைய குமாரன். இது எதை காட்டுது? அவர் தேவனுடைய வல்லமை பெற்றவர், தேவனுடைய அடையாளம் பெற்றவர், தேவனுடைய காரியத்துக்காக வந்தார். ஏன்னா பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை என்ன தெரிந்தே, என்ன அவங்க இன்னைக்கும் அவரையும் நிராகரிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சே தகப்பனாகிய தேவன் அனுப்பித்த ஒரு காரியத்தை பார்க்குறோம். என்ன சொல்லி அனுப்புகிறார்? தன் குமாரனை, என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி. ஏன்னா பிதாவாகிய தேவனுக்கு என்ன வருது? அட்லீஸ்ட் ஏன்னா கடைசியாக எனக்காக, ஏன்னா தன்னுடைய இருதயம், தன்னுடைய காரியங்கள், தன்னுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் இருக்கும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவருக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க, கனத்தை கொடுப்பாங்க, அவருக்கு கீழ்ப்படிவாங்க என்று சொல்லக்கூடியதா. ஆனால் பெரிய துக்கம் என்ன? யார் அவங்க கனப்படுத்துவாங்கன்னு நினச்சி அனுப்பிச்சாரோ அவரையே அவர்கள் நிராகரித்தாங்க. அப்போ இந்த இஸ்ரவேல் எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்கள் என்ன மாதிரியாக இருப்பாங்க என்பதை காட்டும் விதமாக நீங்கள் பாருங்கள். அவங்க எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதிசயத்தை பார்த்தாங்களா? அவருடைய போதனையை பார்த்தாங்களா? அவருடைய மன உருக்கத்தை பார்த்தாங்களா? அவருடைய அதிகாரத்தை பார்த்தாங்களா? ஆமாம், எல்லாத்தையும் பார்த்தாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? கடைசியில் அவருக்கு உரிய பயபக்தியோ கனத்தையோ செலுத்த தவறிட்டாங்க. அப்போ என்னன்னா, இங்கே அவர்கள் வேண்டுமென்றே நிராகரித்த ஒரு காரியத்தை பார்க்க முடிகிறது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை எங்கே அனுப்புகிறாரு? எதிர்மறையாக முரட்டாட்டம் பண்ணுகிற, எதிர்ப்பு நடத்துகிற திராட்சை தோட்டத்துக்கு கொடுமையான மக்கள்கிட்ட அனுப்புகிறாரு. ஆனால் முழு நம்பிக்கையோடு அனுப்புகிறாரு. எப்படி? இப்போவாது அவர்கள் எனக்கு மனம் திரும்புவாங்க. என்ன அவருக்கு என்ன தெரியும்? தான் செலுத்த போகிற விலைக்கரையம் என்ன? தன்னையே விலைக்கரையமாக செலுத்த போகிறாரு அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். இது நமக்கு என்ன காட்டுதுன்னா, இயேசு கிறிஸ்து எவ்வளவு தனித்தன்மை பெற்றவர் என்று காட்டக்கூடியது. அவர் தேவனுடைய குமாரன். அது மாத்திரமில்லை, தேவனுடைய நேசகுமாரன். அது மாத்திரமில்லை, அவர்தான் தேவனை நமக்கு கடைசியாக பூரணமாக வெளிப்படுத்தினவர். அவர் தீர்க்கதரிசி அல்ல, அவர் ஒரு தனித்தன்மை கொண்டவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தது தேவனுடைய இரக்கத்தினுடைய முடிவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா கர்த்தருடைய இருதயம் என்னவா இருந்துச்சு? நான் என்னுடைய குமாரன் அனுப்புகிறேன், என்னுடைய மக்கள் என் பிள்ளைக்கு கனத்தை கொடுப்பாங்க, என் பிள்ளையை ஏற்றுக்கொள்வாங்க,
என் பிள்ளைக்கு கீழ்ப்படிவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். ஆனால் இஸ்ரவேலோ கடைசியில் என்ன பண்ணாங்க? கடைசி முரட்டாட்டமாக என்ன பண்ணாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நிராகரித்தாங்க. அப்போ பாருங்க, கர்த்தர் தன்னுடைய குமாரனை இந்த உலகம் நிராகரிக்கும், கல்வாரி சிலுவையில் அறையும் என்று தெரிந்தும் அனுப்புனது அவருடைய அன்பு எவ்வளவு மகா பெரிய அன்பு. எனக்கு அருமையானவர்களே, நாம் இதை புரிந்து கொண்டாதான் தேவ அன்பிற்கு நாம் செவி சாய்க்கக்கூடிய மக்களாய் இருப்போம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இது அந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. உம்முடைய அன்பு, உம்முடைய இரக்கம், ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை அப்படி ஒரு ஆச்சரியத்தில் தள்ளுகிறது. ஆண்டவரே, இது உம்முடைய சொந்த குமாரனை நிராகரித்து கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று தெரிந்தும் அனுப்பிய அந்த அன்பிற்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? நன்றி, நன்றி, கொடான கொடி நன்றி தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.